ஹாய் வெல்கம் டு கம்ப்யூடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். வாட் யூ மீன் பை டேட்டா டைப்ஸ்? டேட்டா டைப்ஸ்னால் என்ன? இப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு டேட்டா டைப்பு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏன்றது ஒரு வேரியபிள், அப்புறம் 10 அப்படின்றது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இதனால தான் நம்ம வேரியபிள் வந்து வேல்யூஸை ஹோல்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு டேட்டா டைப்பு இருக்கும். அது வந்து இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங் ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஃப்ளோட் வேல்யூ டெசிமல் வேல்யூவாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். பைத்தான்ன்றது வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஏன்றது வேரியபிள், 10 அப்படின்றது இன்டீஜர். அப்போ ஏ வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்றத பைத்தானுடைய இன்டர்பிரிட்டர் ஆட்டோமேட்டிக்கலி அதுவே வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். நம்ம வந்து இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++லலாம் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறோம். ஃப்ளோட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஏ அப்படின்லாம் கொடுக்குறோம். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்பை இங்கே டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன்னா ஏன்றது இன்டிஜர் வேரியபிள் அப்படின்றத பைத்தானே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக பைத்தான் இன்டர்பிரிட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும், அதுவே வந்து அசியூம் பண்ணிக்கும். அதனால தான் இதை வந்து பைத்தானை வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நாம் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அதோடைய டைப்பை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இங்கே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்றது வேரியபிள், ஏ வந்து 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் எனேபிள்ஸ் அஸ் டு செக் த டைப் ஆஃப் த வேரியபிள் யூஸ்டு இன் த ப்ரோக்ராம். அதே மாதிரி ஒரு வேரியபிளை நான் கொடுத்துட்டு அதோட டைப் என்ன அப்படின்றத நானே செக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். டேட்டா டைப்பு காமனாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன மாதிரியான டேட்டாவை நான் அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன், இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கு கேரக்டரா, இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரா, இல்லை டெசிமல் நம்பரா, எந்த மாதிரியான டேட்டா டைப்பை யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்படின்றது தான் டேட்டா டைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் 5 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதில் நியூமரிக், டிக்ஷனரி, பூலியன், செட்டு, சீக்வன்ஸ் டைப், இது 5 இருக்குது. இந்த நியூமரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கை 3ஆக டிவைட் பண்ணுறோம் நம்ம. அது என்னென்னா இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ், ஃப்ளோட். ஓகே, இன்டீஜர் நார்மல் இன்டீஜர் நம்பர், ஹோல் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு, டெசிமல் நம்பர்ஸு. டெசிமல் நம்பர்ஸு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு 10 கேரக்டர்ஸை எடுத்துக்கும். அதுதான் வந்து 10 டெசிமல் பிளேசஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டிக்ஷனரி, பூலியன், செட், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் டைப்பு. சீக்வன்ஸ் டைப்பையும் நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப்பிள், இது 3 இருக்குது. பைத்தானில் நம்ம டேட்டா டைப்பை 3ஆக டிவைட் பண்ணுறோம். நியூமரிக், சீக்வன்ஸ், மேப்பிங். நியூமரிக்கில் இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், மேப்பிங் அப்படின்னாலே டிக்ஷனரி. நெக்ஸ்ட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நியூமரிக் அப்படின்னா நான் என்னென்னா நார்மல் இன்டீஜர் நம்பர், ஹோல் நம்பர்ஸ். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறமா 10 டெசிமல் பிளேசஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னாலே நார்மல் இன்டீஜர் நம்பர் டிஜிட்டு ரெப்ரசன்ட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அது நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். அதே ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. வித்தவுட் த ஃப்ராக்ஷனல் பார்ட்டு நார்மல் ஹோல் நம்பர்ஸை தான் நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஏ வேரியபிள் உங்களுக்கே தெரியும், 4 அப்படின்றது இன்டீஜர். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா ரெப்ரசன்ட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அது
எல்லாமே ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறமா 10 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா a is equal to 4.2 4.20211 சம்திங் எது வேணாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 10 டெசிமல் பிளேசஸை மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். டெசிமல் நம்பர்ஸை தான் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். ஓகே, மேக்ஸ்லலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஜே, எக்ஸ் அப்படின்றது ரியல் பார்ட்டு, ஒய்ஜே அப்படின்றது இமேஜினரி பார்ட். ஓகே, இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது வரைக்கும் நியூமரிக் பார்த்தோம். நியூமரிக்கில் இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னாலே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் இல்லைனா நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும், அப்படி இல்லைனா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா எதை நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ டபுள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுத்தாலோ அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணிக்கும், அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா a is equal to 6 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 6ன்றது வந்து ஒரு இன்டீஜர் தான். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் அதை கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட். இதுவும் ஒரு டேட்டா டைப்பு. லிஸ்ட் வந்து என்னன்னா ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பைத்தான். சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஆர்டராக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லிஸ்ட்டில். கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லிஸ்ட் வந்து என்க்ளோஸ்டு வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். எப்பவுமே லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுப்போம். காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங், டிக்ஷனரி, செட், டப்பிள் இதெல்லாமே சொல்லலாம். ஸ்ட்ரிங்கு, டிக்ஷனரி, செட்டு, டப்பிள், இன்டீஜர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் வந்து என்னது லிஸ்ட்டு. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேங்க பாருங்கள். ஏ அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு. அந்த ஏக்குள்ளே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. அங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், 5ன்றது ஒரு இன்டிஜர், 5, a அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பைத்தானை வந்து ஸ்ட்ரிங்கு, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்கு தான். அதுக்கப்புறமா இங்கே இன்டீஜர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து லிஸ்ட்டு. அதே மாதிரி இது வந்து நார்மல் பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். டப்பிள் வந்து எப்பவுமே நார்மல் பேரந்தசிஸில் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அதை. ஸோ இது வந்து டப்பிள். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிக்ஷனரினாலே கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து கீ, கோலன் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இன்டிஜரும் டேட்டா டைப் தான். ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இது எல்லாமே ஒரு டேட்டா டைப். இது எல்லாத்தையும் ஒரு அந்த வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்னது லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டப்பிள் பார்ப்போம். டப்பிள் அப்படின்னா என்னென்னா லிஸ்ட்டு மாதிரியே தான் டப்பிளும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸுனா டப்பிளை வந்து நம்ம நார்மல் பேரந்தசிஸில் கொடுக்குறோம். டப்பிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து செப்பரேட்டட் பை கமா கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம். டப்பிள் வந்து இம்மியூட்டபிள். டப்பிள் ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை சேஞ்சே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் டப்பிள் கொடுக்குறேன். அந்த டப்பிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், கமா இன்னொரு ஸ்ட்ரிங் பைத்தான் கொடுத்துருக்கேன், கமா 2 கொடுத்துருக்கேன். 2ன்றது இன்டீஜர். ஓகே, இதுதான் டப்பிள். இது வரைக்கும் நம்ம டேட்டா டைப்ஸ் பார்ட் 1ல் நியூமரிக் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், லிஸ்ட் அண்ட் டப்பிள் டேட்டா டைப்ஸ் இது 4 பற்றியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் ஆகுதுன்றதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.